இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அரசியான கன்னி மரியா அவர்களுடைய நினைவு நாளை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். அன்னை மரியாள் அரசியாக மணிமுடி சூட்டப்பட்ட அந்த நிகழ்வு எப்படிப்பட்ட சூழலிலே அவர்களுக்கு நிகழ்கின்றது? அவர்கள் வசதி படைத்தவர்களாக, பணம் படைத்தவர்களாக இருந்ததனால் அவரை அரசியாக நியமித்தார் ஆண்டவர், அல்லது நல்ல பதவியில் போற்றத்தக்க விதமாக இருந்ததனால் அவர் அரசியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாரா, அல்லது பெரும் பட்டங்களையும் பதவிகளையும் வகித்து வந்தாரா என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக இதில் எதுவும் இல்லை. காரணம், அன்னை மரியாள் வாழ்ந்த காலத்திலே அவர் பெயரும் புகழும் எங்கும் பரவவில்லை. அவருக்கு இருந்த ஒரே பெயர் இயேசுவின் தாய் மரியா என்ற ஒரே ஒரு அடைமொழி மட்டும்தான் அவருக்கு இருந்தது. ஆனால் அந்த தாயிடம், அன்னை மரியிடம் நல்ல இதயம் இருந்தது. நல்ல இதயம் என்பது நல்ல பண்புகளை உடையது. அதாவது தாழ்ச்சி நிறைந்த இதயம், பிறருக்கு உதவி செய்ய உள்ளம் கொண்ட இதயம், பிறர் தேவை அறிந்து உதவி செய்ய செல்லும் இதயம், கடினத்தன்மை இல்லாத இதயம், நான் என்ற அகந்தை இல்லாத இதயம், சுயநலமற்ற இதயம், இப்படிப்பட்ட இதயத்தை கொண்டிருந்தாள் அன்னை மரியா. ஆனால் மனிதர்களாகிய நாம் பல நேரங்களிலே கடினமான இதயத்தை கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதுமே எல்லாரும் கடினமான இதயத்தை கொண்டிருக்கின்றோம் என்று நான் சொல்லவில்லை. மாறாக பல நேரங்களிலே கடினமான இதயத்தை கொண்டிருக்கின்றோம். காரணம், நாம் சுயநலவாதிகள். என்னுடைய இன்பம், என்னுடைய தேவை என்று நாம் வாழுகின்ற பொழுது, என்னை பற்றி மட்டும் அக்கறை காண்பிக்கின்ற பொழுது இந்த உலகம் வெறுமையாக்கப்படுகின்றது. காரணம், இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது சமுதாயத்திலே இந்த உலகம் அழிந்து கொண்டிருப்பதற்கு காரணம், அதாவது உலகம் அழிவு என்று சொல்லுகின்ற பொழுது இயற்கை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் பலர். இந்த இயற்கை எதற்காக அழிக்கப்படுகின்றது? பலருடைய சுயநலத்திற்காக. அவர்கள் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் சொத்து குவிக்க வேண்டும் என்று ஆதங்கத்தோடு, அந்த ஆசையோடு செயல்படுகின்ற பொழுது, அந்த சுயநலம் மேலோங்கி நிற்கின்ற பொழுது இந்த உலகம் வெறுமையாக்கப்படுகின்றது. இரண்டாவதாக, குடும்பங்கள் வெறுமையாக்கப்படுகிறது. சுயநலம் அதிகமாக செல்லுகின்ற பொழுது தன்னோடு இருக்கின்ற நபர்கள் தன்னோடு இருக்கக்கூடாது என்று விரும்புகின்றார்கள். ஏனென்றால் ஒரு காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்தது. இன்றைக்கு கூட்டு குடும்பத்தை பலர் விரும்புவதில்லை. காரணம், என்னுடைய குடும்பம் சிறிதாக இருந்தாலும் இதை நான் கவனித்து கொண்டால் போதும் என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது அந்த குடும்பம் சிறிதாக ஆக்கப்படுகின்றது. ஆக அங்கேயும் வெறுமை. காரணம், முன்பொரு காலத்திலே ஒரு குழந்தைக்கு வழிகாட்டுவதற்கு தாய் இருப்பார்கள், பாட்டி இருப்பார்கள், கொள்ளுப்பாட்டி என்று பலர் இருப்பார்கள், மாமன் மச்சான் என்று பலர் இருப்பார்கள். ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டத்திலே அந்த குழந்தைகளுக்கு வழிகாட்டுவதற்கு தாய் தவறிவிட்டால் வேறு யாரும் இல்லாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது. ஆக அங்கேயும் வெறுமை என்பது இயல்பாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. இறுதியிலே தனி மனித வெறுமை, நிம்மதியற்ற நிலை. மனிதன் இந்த உலகத்திலே இன்பத்தை தேடுகின்றான். அந்த இன்பத்தை அவன் பெற முடியாத சூழலிலே குடிக்கு அடிமையாகின்றான், அல்லது போதைக்கு அடிமையாகின்றான், அல்லது தவறான படங்கள் பார்ப்பதற்கு அடிமையாகின்றான், அல்லது தன்னிலை மறந்து வாழுகின்றான். இப்படி பலவற்றை நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். ஆக இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் மனிதர்களுக்கு இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்கள் கடினமான இதயத்தை நான் சதையாலான இதயமாக மாற்றுகிறேன், கடினமான இதயத்தை மென்மையான இதயமாக மாற்றுகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் அவர் எடுத்த முடிவில் மாற்றமில்லை. அதற்கு மனிதர்களாகி நாம் உறுதுணை புரிய வேண்டும். என்னுடைய இதயம் கடினமாக இருக்கிறது என்றால் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே என்னுடைய இதயம் கடினமாக இருக்கிறது, அதிலிருந்து என்னை விடுவித்தரணும் என்று நான் ஒப்புமை கொடுத்து என்னுடைய இதயத்தை ஆண்டவருக்கு திறந்து விடுகின்ற பொழுதுதான் அங்கு மாற்றம் ஏற்பட தயாராகின்றது. இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்றோம். ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்படுகின்றது. அந்த விருந்திற்கு ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் அழைக்கப்படுகின்றார்கள். ஆனால் அவர்கள் அந்த விருந்தின் அழைப்பை ஏற்க மறுக்கிறார்கள். ஆகவே அந்த அழைப்பானது யாருக்கு செல்லுகின்றது? எல்லாருக்கும் செல்லுகின்றது. நல்லவர்கள், தீயவர்கள், வழியில் கண்ட எல்லா மனிதர்களுக்கும், அதாவது யூதர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அழைப்பு இப்பொழுது இந்த உலகில் பிறந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ இருக்கின்ற அனைவருக்கும் அந்த அழைப்பானது கொடுக்கப்படுகின்ற, இதற்கு அந்த விண்ணக விருந்திலே பங்கெடுப்பதற்கு.
நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் தீயவர்கள் எல்லாருக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லாரும் அப்படியே போய் உள்ளே ஏற முடியாது. ஆனால் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்கு முற்பட வேண்டும். என்னை நான் திருத்திக் கொள்ளுகின்ற பொழுதுதான் அந்த தூய்மை உள்ளம் எனக்குள் வருகின்றது. அந்த தூய்மை உள்ளத்தோடு நான் அணுகுகின்ற பொழுது ஆண்டவர் என்னுடைய இதயத்தை கடின நிலையிலிருந்து மென்மையான நிலைக்கு மாற்றுகின்றார். ஆக சிந்தித்து பார்ப்போம், நான் என்னுடைய இதயத்தை எந்த நிலையில் வைத்திருக்கின்றேன்? கடினமான உள்ள சூழலிலா அல்லது மென்மையான இதயமாகவா? அன்பு செய்கிறேனா அல்லது என்னை மற்றவர்கள் அன்பு செய்ய வேண்டும் என்று முகத்தை விகாரமாக வைத்து கொண்டு கோபத்தில் நின்று கொண்டிருக்கின்றேனா? ஏனென்றால் அன்பு செய்வதும் கடினம், அன்பை பெறுவதும் கடினம். காரணம், இரண்டுமே சுயநலமற்றிருந்தால் மட்டுமே பெற இயலும், கொடுக்க இயலும். சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.